ஆன்மீகத்துல இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. கர்மா. ரொம்ப கர்மா பூம்ரங் அப்படி இப்படின்ட்டு நிறைய வார்த்தைகள்லாம் உண்டு. அதாவது கர்மானா என்னன்னு கேட்டீங்கன்னா, முற்பிறவிகள்ல நீங்க ஏதோ ஒரு ஜீவராசியா பிறந்திருப்பீங்க. மனிதனா பிறந்திருக்கலாம், இல்ல வெவ்வேறு மாதிரி பிறந்திருக்கலாம். ஆனா வெவ்வேறு ஜீவராசியா பிறந்திருக்கலாம், நாயா பிறந்திருக்கலாம், எதா வேணாலும் பிறந்திருக்கலாம். ஆனா இந்த கர்மாங்கிறது பாவ புண்ணியங்கள் அடிப்படையில நீங்க முற்பிறவியில அகந்தையில செயல்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாவமாகவும், அன்பால செயல்பட்டு இருந்தீங்கன்னா புண்ணியமாகவும் மாறும். இதுதான் கதை. இப்ப இந்த கர்மாவை நீங்க எப்படி கழிக்க முடியும்? இந்த பிறவி எடுத்தாச்சு, ஒரு வாழ்க்கை முறை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க என்னதான் சொன்னா கூட நம்ம பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஒரு பயணம் போய்கிட்டே இருக்கு. அது பாட்டுக்கும் நம்மள கேட்காமலே போயிட்டு இருக்கு. யாரோ நண்பர்கள் வராங்க, திடீர்னு காதல் வருது, என்னென்னமோ நடக்குது வாழ்க்கையில. இதெல்லாம் கர்மத்தின் அடிப்படையில நடந்துகிட்டே இருக்கு பாருங்க. இதை நீங்க ரொம்ப ஆழமா உணரணும். நீங்க உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா நிறைய தருணங்கள் பாத்தீங்கன்னா நீங்க திட்டமிட்டதாவே இருக்காது. திடீர்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருப்பீங்க, இன்றைக்கு சாயந்தரம் பாத்தீங்கன்னா பயணத்துல இருப்பீங்க. இது எப்படி நடந்தது? திடீர்னு பாத்தீங்கன்னா நண்பர் கூப்பிட்டாரு, கிடையாது. இது அந்த கர்மாவினுடைய அந்த பிராப்தம்னு சொல்லுவார் திரு ரமண மகரிஷி அவர்கள். பிராப்தம் அதுதான் அவருக்கு தெளிவா சொல்லுவாரு. அவரவர் பிராப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டுவிப்பான். என்றும் நடவாதது எம் முயற்சிக்கினும் நடவாது, நடப்பதை எந்தடை செய்யினும் நில்லாது, இதுவே திண்ணம் ஆதலின் மௌனமாய் இருப்பது நன்றுன்றார். அதனால பிராப்தம் எதுவோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். இதுதான் கர்மா. அதனால மனதார ஏத்துக்கிட்டு உங்க அகந்தையினால செஞ்ச செயல்களை இந்த பிறவியில நீங்க அதை கழிக்க பாருங்க அப்படிங்கறதுதான் திரு ரமண மகரிஷி நமக்கு வழிகாட்டுறாரு.